முதற்கண் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே இந்த வாய்ப்பினை தந்த திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்து அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை, கர்த்தர் நல்லவருடைய கிருபை, கர்த்தர் நல்லவருடைய கிருபை. ஆமென். சொன்னவங்க மட்டும்தான் தேவன் நாளில் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்தோத்திரம். போன மாசத்துல எண்ணத்தை பத்தி நம்ம பார்த்தோம். எப்படின்னா ஒரு சின்ன வார்த்தை சொன்னீங்கன்னா சரி, இப்ப சொல்லப்படுற வார்த்தை நிற்கும் ஞாபகத்தை நினைப்பேன். போன மாசம் 2வது வாரம் எதை பத்தி பார்த்தோம்? நேற்று சொன்ன காத்திருப்பாளர் சொன்ன வார்த்தையே என் மனசுல நிக்கல. போன மாசம் சொன்னது எப்படி கேட்கணும், ஞாபகத்துல இருக்கும். கொண்டு வாங்க, லைட்டா அப்படியே கொண்டு வாங்க. தூக்கம் வரல தானே? இந்த காதல் கேட்டு அந்த காதலை விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், நல்லா நம்ம கேட்டு மனசுக்குள்ள வைக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு சொல்ற வார்த்தையை நாளைக்கு கேட்கும், அடுத்த மாசத்துல கேட்கும் போது சொல்லணும்னா நான் இனிமே 2வது வாரத்துல தேவனுடைய வார்த்தையை ஆலயத்துல கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. இந்த உலகத்துல இந்த கிராமத்துல எவ்வளவோ ஜனங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 15:16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன பண்ணிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்நாளிலே தேவ ஆலயத்துல வந்து அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீங்க அவரை தேடி போல அவர் தான் என்ன பண்ணாரு, நாளில ஒவ்வொருவரையும் தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆமாங்க, சும்மா சால்ட்டா நான் வந்தேன் போனேன் வருவேன் போ அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமா சொல்லுகிறது. இந்த கிராமத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பம் இருக்கு, எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க என்ன தேடி வரல, நான் தான் உங்களை தேடி வந்தாரு. எதுக்கு தெரியுமா அவர் நம்மளை தேடி வந்தாரு? ஏதோ வந்தாரு போனாரு இனிமே வரப்போறாரு கிடையாது. எதற்காக உங்களை ஆண்டவர் தேடி வந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். எபேசியர் 1:12. எதற்காக அவர் நம்ம தேடி வந்தாரா? 1:12. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. சுதந்திரமாகும்படியாக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆமென். இந்த தேவனுடைய அவர் நம்ம தெரிந்திருக்கிறதுக்கு நோக்கம் நம்ம இந்த உலகத்துல ஊரில் நம்ம இருக்கிற குடியிருக்கிற எல்லா இடங்களில நாம் சுதந்திரமா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 15ஆம் அதிகாரத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். எதற்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரா? எதற்கு நம்ம தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க. எதுக்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரா? தேவனுடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்கிறோமோ அதை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக நம்ம தெரிஞ்சிருக்கிறாரா? நம்ம தான் தேவன் கிட்ட கேட்காம
மத்தியிலே மருத்துவரை வைத்தியரை தேடி பலன் கிடைக்கல. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்கள் எண்ணெயை பூசி ஜெபிக்க பொழுதுதான் அங்க விடுதலை கிடைத்து பரிபூர்ணமாய் இப்பொழுது ஜீவனோடு அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவதற்காக தான் நம்மை தேவன் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாதவங்க சும்மா போயிட்டு எங்கடா கேட்டா என்ன பண்ண முடியாது, கிடைக்காதுங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரா, எதை கேட்கிறார்களோ என் நாமத்தினால அதை கொடுக்கிறதுக்கு தான் நான் அவங்க என்ன பண்ணிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன். ஆனா அவர்களை உணர்வில்லாம என்ன தேடாம என்னுடைய நாமத்தினாலே கேட்காம தேவையில்லாத காரியத்துல போய் இருக்கிறதுனாலதான் அவங்களால நிம்மதி ஆசீர்வாதமா இருக்க முடியல. நான் தெரிந்து கொண்ட என் சந்ததி, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல், இவர்களும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுனாலதான் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சுகமாய் சுகித்திருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. இன்றில் இருந்து என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிராமத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. இப்ப போய் அந்த கோவில் கிட்ட பார்த்தா ஜனம் குவிழ்ந்து இருக்கும். ஆனா அறிவில்லாமல் உணர்வில்லாமல் என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் உணர்வில்லாமையினால் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். ஆனா அந்த ஜனத்தின் மத்தியிலே தேவன் நம்மை தெரிந்திருக்கிறதுக்கு காரணம் பணத்தை கொடுத்தோ பொண்ணை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ நாம் அவர்கிட்ட கேட்டா அவர் கொடுக்க மாட்டார். அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பதற்காக வாஞ்சையாய் தான் இருப்பதற்கு நம்மை தெரிந்திருக்கிறார். இன்றையிலிருந்து ஒரு சிறு காரியமா இருந்தாலும், இது என்னால முடியலையே, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் என்று வேதனையோட காரியமா இருந்தாலும் அவருடைய சமூகத்துல அவருடைய நாமத்தினாலே நீங்க கேட்டு பாருங்க. அதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அறை வீட்டை பூட்டி உன் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி முழங்கால் படிட்டு கண்ணீர் வடித்து செபித்து பாரு. அவருடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தேவன் உனக்கு கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் என் அன்பு மகனே மகளே, உன்னை தேவன் தெரிந்திருக்கிறார், உன்னை தேவன் தெரிந்திருக்கிறார். நாம் அவரை தேடி போலங்க, அவர் தாங்க நம்ம தேடி வந்தாரு. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை இல்லத்தை கேட்டாரையா. ஆதியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, இல்லத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. அவசியமே இல்லை, அவர் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி அப்படி நாமத்தினால நாம் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, பாஸ்டர் கூட சொன்னாங்க, திடீர்னுங்க போன புதன்கிழமை ஒரு பாஸ்டர் வீட்டில் ஜெப கூட்டம், ஈஸி பாஸ்டருங்க, அவங்க வீட்டில் ஜெப கூட்டம் வச்சுட்டு அவங்க ஒரு பாஸ்டருக்காக ஃபோன் பண்ணுறாங்களா, ஒரு பாஸ்டருக்கா, ஐயா எங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் இருக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் மெசேஜ் கொடுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சுன்னு. 10-15 பாஸ்டருடைய நம்பரை காட்டுறது எங்ககிட்ட. இவ்வளோ பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், யாரும் என்ன பண்ணல, வரல, பிஸின்ட்டாங்க. திடீர்னு அந்த சர்ச்சு ஊப்பரு என் தங்கச்சியுடைய மச்சுங்க
அவர் ஃபோன் பண்ணி, அக்கா சாயங்காலம் ஃப்ரீயா, நீங்கள் 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃப்ரீயா? என்னப்பா சொல்லுப்பா, ஃப்ரீ தான்ப்பா, நாளைக்கு தான்ப்பா வீட்டு ஜபம் கூட்டம் இருக்குது, சொல்லுப்பா. நான் ஒரு 6 மணிக்கா எங்கள் சர்ச்சில் பாஸ்டருடைய வீட்டில் என்ன வச்சுருக்காங்க, ஜப கூட்டம் வச்சுருக்காங்க, அதுக்கு செய்தி கொடுக்கணும், நீங்கள் ஃபேமிலியாக கொஞ்சம் வரீங்களான்னு. நான் அப்படியே பாஸ்டர் மூஞ்ச பார்க்குறேன், ஹவுஸ் ஸ்பீக்கர் வச்சு தான் பேசுகிறேன், பார்க்குறேன், அப்படியே பார்க்குறாரு இருந்தேன், திடீர்னு கூட்டம் அப்படின்னு. சரி, திடீர்னு என்னப்பா, ஆனால் கண்டிப்பாக வர முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, வாங்க சொன்னால். அப்புறம் பாஸ்டர் சரி போகலான்ட்டு உடனே பாஸ்டர் என்ன பண்ணாரு, மெசேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வரப்பான்னு சொல்லிட்டு மெசேஜ் எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஒரு 7 மணி 6:30 மணி இருக்கும் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போனால் பாருங்க, அந்த பாஸ்டருக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆகுதான். என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஸ்தோத்திரம். ஆஹா, ஆண்டவர் எதுக்காக நம்மளுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, அற்புதம் செய்ய போறாரு இங்கே சொல்லிட்டு திடீர்னு உட்காந்துக்கிற பாஸ்டர் என்ன பண்ணாரு, பாஸ்டர் அம்மா வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்னை காட்டிட்டாரு. சரி எழுப்பி நின்று ஒரு 10 டைம் கேட்டேன், எவ்வளோ நிறையா வர்ஷிப் பண்ணலான்ட்டு. ஒரு 10-15 நிமிஷம் பண்ணுங்க. சரி பண்ணிவிட்டு அப்படியே உணர்த்துதல் எனக்கு, இயேசுவே என்னன்ட்டு பார்த்தா இந்த பாஸ்டர் அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ தான் வந்திருக்காங்க, 1 மாதம் தான் ஆகுது அந்த சர்ச்சுக்கு வந்து. அவங்கள பற்றி நான் விசாரிக்கவே இல்லை என்ன ஏதுன்னு. அப்போ எனக்குள்ளே ஒரு உணர்த்துதல், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு அந்த திருப்பி வீட்டுக்குள்ளே தானே வச்சுருக்காங்க, அந்த ரூமுக்குள்ளே கூட பாஸ்டர் உட்காந்துக்கிறாங்க. இங்கே மாமான்னு சொல்லி ஸ்தோத்திரம். எழுப்பி எத்தனை வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்டால் 8 வருஷமா சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்குது அவங்களுக்கு. இயேசுவின் நாமத்தினால எங்களை நீங்கள் அழைத்து வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் ஆண்டவரே, ஏதோ தானே என்று அல்ல, நீங்க தான் எங்களை அழைத்து வந்திருக்கீங்க. நாங்களாம் ஃபோன் பண்ணி உங்க சர்ச்சைக்கு நாங்கள் வரோன்னு சொல்லலை, அவங்க இந்த 7 ஊழியரை கூப்பிட்டு இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு சித்தத்தை நீங்க செய்ய போறீங்கம்மான்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அந்த மகள் ஊழியக்காரனுடைய மகளுடைய வயிற்றுல கை வைத்து ஜெபிச்சுட்டு வரேன். அல்லேலூயா. தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். எவ்வளவோ பேருக்கு அற்புத அதிசயங்களை செய்த அதே தெய்வம் இதே கரத்தை வைத்து எத்தனை பேருடைய அடி வயிற்றுல நான் கை வச்சு ஜெபித்திருக்கிற குழந்தை இல்லாதவங்களுக்கு தேவனின் அற்புதம் செஞ்சிருக்கிறீங்களப்பா. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நீங்க அற்புதம் செய்யணும்ட்டு ஜெபிக்கணும். அப்படியே தாரையா கொட்டுது. அம்மா எனக்கு இது போல யாருமே ஜெபிக்கலம்மா, நீங்க ஜெபிச்சீங்க, அழுதீங்க, இதற்கு ஒரு முகாந்திரத்தை தேவன் கட்டளையிடுவாங்க. அவங்களும் விசுவாசித்தாங்க, நானும் விசுவாசித்தேன். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இது பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா மெசேஜ்லயே சொல்றாரு, முடிவு நேரத்துல இந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாத குறைவு இருக்கு, தேவன் அதை கொடுக்க போகிறார். வருகிற வருடத்துல அவங்க அந்த கர்ப்பத்தின் கனிய கரங்களில ஏந்தி இருப்பாங்க. இதற்கு தேவன் சாட்சின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. தேவன் அந்த அற்புதத்தை செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஆமென். அவரால முடியும், கூடும். அதாவது பெருமைக்காக நான் சொல்லல, என் கரத்துல ஒரு சிலுவை இருக்கு. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். நான் நேற்று தினத்துல பார்த்தேன், இந்த கையில பார்க்குறேன் இல்லை, ஆனா இந்த கரத்துல பார்க்குறேன். குட்டியா தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு மாத்திரமில்லை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஒவ்வொருவருக்கும் அதே கிருபை தேவன் கொடுக்கணும்னா, ஆமென். அவருடைய நாமத்தினால மட்டும் நீங்க கேளுங்க, அவருடைய நாமத்தினால மட்டும் நீங்க கேளுங்க. வேறு எந்த நாமத்தினால என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இன்னைக்கு கேட்ட வாசித்த சங்கீதம் 44வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு அது மனசுக்குள்ள பேசினது. அதுல பாருங்க, 44ல 20வது வசனம், 44ஆம் சங்கீதத்தில், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவர்களை நோக்கி கை எடுப்போமானால், கை எடுத்திருப்போமானால், ஆமென். பாருங்க, நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கை எடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரித்திருப்பாரு. ஹல்லேலூயா. இதுவரை நாம் தேவனை பார்த்து முன் வைத்த கால் நாம் இதுவரை பின் வைக்காம அந்நிய தெய்வத்துக்கு நாம் கை எடுக்காம இருப்போம்
கொடுப்போமானால் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால மட்டும் கேளுங்க, வேற எதுக்குமே நீங்க கை எடுக்காதீங்க. கர்த்தர் கை கொடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோம். என்னையுமே உனக்கு பூமியில வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என் நாமத்தை நீ வீணிலே வழங்காக இருப்பாயாக. ஆமென். நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவன் ஒருவரே, தேவர்கள் அநேகர், தெய்வம் ஒருவர், அவர்தான் தேவாதி தேவன். எல்லா தேவர்களும் தேவன் ஆக முடியாது. தெய்வம் ஒருவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எது வேணும்னாலும் அவருடைய நாமத்தினாலே கேட்டு பாருங்க, ஆண்டவர் கொடுக்க வல்லவர். சங்கீத பகுதியிலே தேவன் பேசிட்டாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று. பிசாசுகளை நசுக்குவீங்க, சர்ப்பங்களை நசுக்குவீங்க, தேள்களை கரங்களில் எடுப்பீங்க, அது ஒண்ணு உங்களுக்கு சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் தேவன் நம்மை கொடுப்பதற்காக, நாம் ஜெபத்தை கேட்பதற்காக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவர்கிட்ட மட்டும் கேட்போம், அவர் நமக்கு செய்ய வல்லவர். இரண்டாவது, அதே யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் உங்களை தெரிஞ்சிருக்கிறேன். என் நாமத்தினால பிதாவிடத்தில் எதை வேண்டிக் கொள்கிறீங்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. அல்லேலூயா. எதுக்காக தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார்? இரண்டாவது, கனி கொடுக்கும்படிக்காக தேவன் நம்மை தெரிஞ்சிருக்கிறார். வேற அங்க இங்க நான் வசனம் எடுக்கலங்க, அந்த ஒரே வசனம் தான். நான் உங்களை தெரிந்திருக்கிறேன். எதுக்கு தெரிஞ்சிருக்கிறேன்? என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் பிதா கொடுப்பதற்காக தெரிஞ்சிருக்கிறேன். இரண்டாவது, நீங்க கனி கொடுப்பதற்காக நான் உங்களை தெரிஞ்சிருக்கிறேன். இதுவரை நம்ம எத்தனை கனிகளை கொடுத்திருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லையே. ஒரு ஆத்மா கூட நம்ம என்ன பண்ணல, தேவனுக்காக ஆதாயப்படுத்தி நம்ம கொண்டு வரலையே. நம்ம மாட்டோம், நம்ம குடும்பம், நான் மட்டும் நல்லா இருந்த போதுன்னு நினைச்சதுனாலதான் இங்க நம்ம மட்டும் அமர்ந்து இருக்கிறோம். நாம் மற்றவங்களுக்கு கனி கொடுக்கணுங்க. கனி கொடுத்தாதான் அவங்களும் அந்த இன்பத்தை பெற்று என்ன பண்ணுவாங்க, ஓடோடி வருவாங்க. இவ்வளவு பக்தியும் வேஷத்தை தரித்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, இதை நாம் பார்த்து அவங்க உணர்ந்து நம்முடைய இருதயம் உணரணும். ஏன்னா ஐயோ இவங்க எல்லாம் இப்படி சீர்கெட்டு இருக்கிறாங்களே, நான் அவங்களை ஆதாயப்படுத்தணும்ட்டு நம்முடைய மனசுல கனி கொடுக்கிறோம். என்ன கனி நம்ம கொடுக்கலாம்? எந்த கனி? கனினா என்னது? என்ன கனி? கனி கொடுங்க. என்ன கனி கொடுக்கலாம்? என்ன கனி கொடுக்கலாம்? ஆவின் கனியோ? ஆவின் கனியோ? அது என்னன்னா அது எல்லாம் சொல்றீங்க, அன்பு சந்தோஷம் எல்லாம் சொல்றீங்க. அந்த கனியை பத்தி நான் சொல்ல வரல. யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்ன கனியை கொடுக்க சொல்றாரு ஆண்டவரே? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்போ நம்ம கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்குள்ள இருந்தாதான் மற்றவங்க நம்ம கனி கொடுக்கறத பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல இருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆவின் கனி 9 அதுல அடங்கி இருக்குது பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஈர்ச்சை, அடக்கம். இந்த 9 கனிகளில ஏதாவது ஒரு கனி நமக்குள் செயல்பட்டு மற்ற இடத்துல நாம் பேசும் பொழுதோ அவரிடத்துல என்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ அந்த கனி அவர்களுக்குள் செயல்படுமானால் அவர்கள் கொடுப்பாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை அவங்க பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. மனம் திரும்பி தேவ சமூகத்துல வருவாங்க. எப்படா இவங்க முடிப்பாங்க, எப்ப வசனத்தை சொல்லி முடிப்பாங்க, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போட வேண்டும். சிலருடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது, அப்படியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டது போல மற்றவர்களை ரட்சிக்கப்பட்ட தேவ சமூகத்தில் அழைத்து வந்து சேர்க்கிற பத்தியா, அதுதான் நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதம் பார்க்க போறேன். இந்த கிறிஸ்துமஸுக்கு யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்க ஒருத்தர் ஒரு ஆத்துமாவை யாரு கொடுத்து வரீங்களோ விலை உயர்ந்த பரிசை நான் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. நீங்க இன்றையிலிருந்து என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க எப்படி இது முடியும், நான் என்ன பண்ணி இந்த பிரைஸை வாங்குறேன்ட்டு. நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல அதற்கு முன்பாக அழைத்து வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை, அதில் நீங்க எத்தனை பேரை கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு தேவன் அறிவார். அதற்கு உங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வெறும் கையா நம்ம பரலோகத்துக்கு போனா ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சும்மா நம்ம மௌனமா இருந்து பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னாக்கா என்னது, அப்புறம் பார்க்கலாம் என்ன ஆகும், அந்த லோத்துடைய மனைவி என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஓட விட்டாங்க. அவங்க அப்புறமா போலான்னு பண்ணாங்க பாருங்க, அப்படியே நின்று என்ன பண்ண விட்டு ஆயிட்டாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், அவர்களை ஆத்ம ஆதாயம் பண்ணுவோம். வேணும் சொல்லுது, மணல் விரும்புதலுக்கு ஏற்ற கண்ணியை கொடுக்கணுமா. மூன்றாவது அதிலே சொல்லி இருக்கிறது 15-16 நான் உங்களை நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினால, பிதாவின் நாமத்தினால நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்கிறீங்களோ அதை கொடுப்பாரு. அப்புறம் நீங்கள் போய் கனிகளை கொடுங்க. அடுத்தது உங்களுடைய கனி நிலைத்திருக்கும்படிக்கு ஏற்படுத்து. எதுக்காக ஏசப்பா நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா? எதுக்கு? அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்கிறோமோ அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. அங்க இங்க போய் டாக்டர் கிட்ட போய் பணத்தை கொடுத்து நம்மளுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கிறது இல்லை. நாமே ஓடா கத்திருக்க கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. நாம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை கட்டளிடுவதற்காக, கனி கொடுப்பதற்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். மூன்றாவது நம்முடைய கனி ஆலயத்தில் நிலைத்திருப்பதற்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் வந்தாங்க இந்த ஆலயத்துக்கு, எவ்வளவு பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, எவ்வளவு பேர் அபிஷேகத்தை நிரம்பினாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்னத்தை பார்த்தாங்க, ஆலயத்தை பார்த்தாங்க, ஆலயத்தில் இருக்கிற ஏழை ஊழியக்காரரை பார்த்தாங்க. ஆனா அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, பிரசன்னத்தை, தேவ ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, ஆலயத்துல நிலைத்திருக்க முடியல. ஆனா நம்மை மாத்திரம் தேவன் நிலைத்திருக்க பண்ணி இருக்கிறாரே, அவர் உண்மையாகவே நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம அவரை தேடி சொல்ல, அவர் தான் நம்மளை என்ன பண்ணாரு, தேடி வந்திருக்கிறார். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்களேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி வந்த ஆலயத்துக்கு, நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கினேன்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சு பார்க்கும்போது நாமளா அவர் தேடி போய் அவராக தான் தேடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு, சத்தியத்தை போதித்து நீங்க ஆலயத்துக்கு வருவதற்கு தேவன் அனுகிரகம் கொடுத்திருப்பாரு. அதே போலதாங்க நாமும் மற்றவர்களுக்கு போயிட்டு நான் பெற்ற இன்ப பெருங்கை வையகம், நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தது போல மற்றவர்களை ருசி பார்க்கணும். நீங்க அவங்களை தேடி போகல. நீ இவ்வளவு நாள் என்னோட பேசிட்டு இருந்த, என்கிட்ட இவ்வளவுலாம் வாங்கி சாப்பிட்ட, இப்படிலாம் நம்ம சந்தோஷமா ஒன்னும் வேலைக்கெல்லாம் போனோம். ஆனா இப்ப நீ மட்டும் பரலோகத்துல இருக்கிறிய, நான் மட்டும் நரகத்துல இருக்கிறேனே, ஏன்டே எனக்கு இயேசுவை பத்தி சொல்லலன்னு. அன்னைக்கு உன் சிநேகிதியோ, உன் நண்பனோ, நண்பரோ யாருமே உன்னை குற்றி ஆண்டோட சமூகத்துல குற்றவாளியாய் உன்னை நிறுத்தாதபடிக்கு இப்பொழுது நீ என்ன பண்ணு, ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டாரு, நான் போல அவரா தானே என்னை தேடி வந்தாரு. நானும் என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு இயேசுவை பத்தி நான் சொல்ல, அவங்க கேட்டாலும் சரி கேட்க மாட்டாம போனாலும் சரி, என்னுடைய கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை அறிவிக்காமல் போனா தேவன் இடத்தில் கேள்வி கேட்பார் என்ற வேத சத்தியம் இருக்கிறது. அது உண்மையில் விழுந்த பாரம். ஆகையினால அந்த சத்தியத்தை நீ இப்ப அவங்க சொல்லிடு. கேட்கிறாங்களோ கேட்கலையோ, வேற எதனா ஊருக்கு அதை எப்படி சொன்னா அவங்க சரியா கேட்கல, கேள்வி எப்படி அதட்டி சொல்றோம். அதே போல தேவனுடைய சத்தியத்தை நீங்க சொல்லுங்க. அவங்க கேட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து தேவ சமூகத்துல வந்தாங்கன்னா அது உனக்கு ஒரு நல்ல பாக்கியம். ஏன்னா நல்லது அவங்க கற்றுக்கொள்வாங்க இல்லையா. அந்நாளில் அவங்க கதறாத படிக்கு, நீ மட்டும் அங்க இருக்கிறிய, நான் இங்க இருக்கிறேன்ட்டு அவங்க அப்படி சொல்லாத படிக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சொல்லி பாருங்க,
அவங்க கேட்டா கேட்கட்டும், கேட்காம செவிட்டு விரியனா போகட்டும். வேத சத்தியம் சொல்லுது, அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ சொல்ல வேண்டியத சொல்லிடு. வேத எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறாரு. சும்மா பிடுங்கப்பட்டு கொஞ்ச நேரம் பிடுங்கிட்டு ஒரு மாசம் கண்டு மறுபடியும் நடுது, அந்த செடி வருமா? அந்த செடி எதை கேட்டாலும் கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையால் என்ன வந்தாலும் மரணமே நேரிட்டாலும் இயேசுதான் எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுதான். நீ வாரம் வாரம் ஆலயம் எப்ப திறந்திருக்க அப்பெல்லாம் நீ ஆலயத்துல வந்து 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 நாட்டப்பட்டு அவங்க தண்ணியை ஊத்தி ஊத்தி அபிஷேகம் எண்ணெய் தண்ணி தலையில சிரசுல ஊற்றி ஊற்றி அபிஷேகத்தை பெற அந்த செடி தன்னால என்ன பண்ணும்? வளரும். வளர்ந்தது ஒரு மரமாகும். அதுல கனிகள் இருக்கும். அந்த கனியை பறிப்பதற்கு உனக்கு பலனை கொடுக்கும். நீ அதை பறித்து என்ன பண்ணா புசிக்கலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். அதனால நீ ஆலயத்துல தேவன் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம். நீ கேட்கணும், ஏசப்பா இது வேணும் அது வேணும். நீ கனி கொடுக்கணும். ஆலயத்துல நாட்டப்பட்ட மகனாய் மட்டும் நீ இருப்பாயான அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பார்கள். உன்னையும் குடும்பத்தை தேவன் செழிக்க பண்ணணும்னா ஆலயத்துல நம் நாட்டப்பட்ட நிலைத்திருக்கிறவர்களா இருப்பதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, வேதாகமத்துல யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளைகள். கதை மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். 12 பிள்ளைகள். அதுல பாருங்க, ஒரு மகனை என்ன பண்றாங்க? அடிச்சு நண்பர் அவங்க அண்ணன் தம்பி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? அவனை குழியில போட்டுட்டாங்க. ஆனாலும் மற்றவங்களுக்கு பணத்துக்கு வித்துட்டாங்க. இவன் ரொம்ப பெருமையா பேசினா, ரொம்ப பண்றான்ட்டு வேற ஊருக்கு அந்த மகனை வித்துட்டாங்க. எத்தனை காசுக்கு வித்து போட்டாங்க? எத்தனை காசுக்கு வித்து போட்டாங்க? 2. இல்லையா? எத்தனை 20 என்ன காசு? 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டாங்க. ஏசப்பா எத்தனை வெள்ளி காசுக்கு வித்து போட்டாங்க? அதே போல அந்த யோசேப்பு என்கின்ற மகனை 20 வெள்ளி காசுக்கு வித்து துரத்திட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த 12 பிள்ளைகளில தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் யோசேப்பு. எதுக்காக தெரிந்து கொண்டாரு? இங்க தேசத்துல குடும்பத்துல பஞ்சம் வரப்போது, எதுவுமே இல்லாம போதுட்டு வேற தேசத்துல போய் அவனை பணக்காரனா ஒரு ராஜாவா தேவன் தெரிந்திருக்கிறார். இந்நாளில தேவன் நம்ம தெரிந்திருப்பது ஒரு நோக்க முகாந்திரம் உண்டு. எதுக்காக? அதே தான் சொல்லப்பட்ட வசனத்துக்காக. அந்த யோசேப்பை தெரிந்து கொண்டு நேற்றில மறுபடியும் நான் படிக்கிறேன். அந்த கானான் தேசத்துல யாக்கோபுடைய குடும்பம், ஆபிரகாமுடைய குடும்பம் எல்லாம் என்ன பண்ணது? அப்படியே கடந்து போது பஞ்சம் வந்துச்சு. சாகுற தருவாயில் இருக்கிறாங்க. எங்க? அந்த யோசேப்புடைய குடும்பம், அந்த 10, 12, 11 பிள்ளைகளும் தகப்பனும் தாய் என்ன பண்றாங்க? அங்க வேதனையில தவிக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பதாக தேவன் யோசேப்பு என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டு எகிப்துக்கு அழைத்து செல்கிறார். அங்க நல்ல ஒரு பெரிய சீமானா, பெரிய ராஜாவா வீற்றிருக்கிறார். தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் அங்க போறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்துல உன்னை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எதுக்கு? எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீ வந்த வழியில வருவதற்காக, இங்க வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு நாள் உண்டு. தேவனுடைய வருகை உண்டுங்க. அவர் வரப்போறார் அதிசீக்கிரத்துல. தேவனுடைய பிள்ளைகளை அவர் கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா. பரிதவிப்பாங்க. யோனா காலத்துல சம்பவத்தை, நோவா காலத்துல சம்பவத்துக்கு பாருங்க. நோவா எங்களுக்கு கதவை தர, நோவா எங்களுக்கு கதவை தர, ஓ தண்ணீரினால் நாங்கள் மூழ்கி அழிந்து போகிறோமே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த நோவா கிட்ட ஜனங்கள் கேலி செஞ்ச ஜனங்க இப்ப கூட எங்களை பார்த்து, நம்முடைய திருச்சபை பார்த்து, நம்முடைய கிராமத்தில் உள்ள ஜனங்கள் கேலி செய்யறாங்க. ஒரு நாள் உண்டு, அவருடைய வருகை வரும் பொழுது நாம் அனைவரும் அருவிதமாகி அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு போகிறோம். ஆனால் அவரை தெரியாம, அவரை பற்றி புரியாம சொன்னா செவிட்டு காது போல இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நிலைமை, அந்த நாள் வரும், பரிதவிக்கக்கூடிய நாள் வரும். அப்பொழுது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும்.
முடியாது. நான் அன்னைக்கு சொன்னேனே, நீ கேட்கலன்னு சொல்லலாம். ஐயோ நான் சொல்லலையே, அப்போ அவங்க திட்டுவாங்க, நம்ம உன்னோடு தாண்டி நான் இருந்தேன், ஏன்டி நீ எனக்கு இது சொல்லலட்டு. அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கே நீங்க ரட்சணை சுவிசேஷத்தை அறிவிங்க. இதை ரட்சணிய நாள் அனுப்புகிற காலம். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நாம் மேல் விழுந்த கடமை. ஆகையினால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுவோம், அதை கேட்டு மனம் திரும்பி வருவார்களானால் நம்ம பேடையாகிய நோவாவின் பேடையாகிய இந்த தேவாட்டுப்பட்ட சபையில் அவர்களை இணைத்துக் கொள்வோம். அவர்களுக்காக நாம் செபிப்போம். அவருடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்தை நாம் காத்திருப்போம். பாருங்க, அதனால தான் தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரே. ஒரு நாள் உண்டு, அப்பொழுது எல்லாரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அடைக்கலம் ஆகுவதற்கு. அதனால தான் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பிரித்து எடுத்து இந்த தேவ சமூகத்தில் உங்களை சேர்த்து இருக்கிறார். அதனால நம்ம சேர்ந்தது போல நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிங்க. மற்றவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லுங்க. யோசேப்பை போல அந்த ஜனங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி யோசேப்பு கிட்ட தேடி எகிப்துக்கு போனாங்களோ அதே போல அவர்கள் திரண்டு வருவார்கள். இந்த 18வது ஆண்டினுடைய வாக்குத்தத்தனது உன்னை திரளாய் பெருக பண்ணுவது. ஆமாங்க, உண்மையாகவே இந்த ஆண்டிலே நம்மை தேவன் திரளாய் பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். எதற்கு? இயேசுவின் நாமத்தினால் நாம் எதை கேட்டாலும் தேவன் நாம் கொடுப்பதற்கு, நாம் கனி கொடுப்பதற்கு, நாம் அவருக்குள் நிலைத்திருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். யோசேப்பை தெரிந்து கொண்ட தேவன் நம்மையும் தேவன் தெரிந்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். தேவன் நம்மை தெரிந்தது மாத்திரம் இல்ல, நம்மை அறிந்தும் இருக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆமா, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆமென். என்ன பண்ற? நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவது உங்களை நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிஞ்சிருக்கிறாரு? தெரிந்தவரு நம்மை அறிந்தும் இருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எப்படி? உன்னுடைய உள்ள தோற்றங்களை தேவன் அறிந்திருக்கிறாரு. உன் வெளிப்புறத்தை அறிந்தவர் உள் புறத்தைய தேவன் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தை தேவன் அறிந்திருக்கிறார் சொல்லி பார்க்கும்போது இருதயத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உன் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதற்காகவா நான் உனக்கு சிலுவையில, கல்வான சிலுவையில ரத்தத்தை சிந்தி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை அறிந்து கொள்வதற்காக. அறிந்து நாம் அருவாமனை வச்சு அறுக்கிறது இல்லை, உன்னுடைய எல்லா தோற்றங்களும் தேவன் அறிந்திருக்கிறாரா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் சொல்லுவா. இந்நாளில தேவன் நம்மை அறிந்திருக்க. யார்கிட்ட தேவன் அறிந்திருக்கிறார் சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. யாரை தேவன் அறிந்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். பின்பு அவர் அவர்களை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாக தாவீதின் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க எப்படி தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா. இருதயத்துக்கு ஏற்றவங்க இவங்க தான் சொல்லிட்டு தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்க தான் நான் சொல்ற பேச்சை கேட்டு நடப்பாங்க, இவங்க இருதயத்துல தான் தேவனுக்கு பிரியமானது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அறிந்து தேவன் அவனை ஆராய்ந்து அறிந்து ஒரு பெரிய ராஜாவா மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு 8 பிள்ளைங்க அவங்க தகப்பனா இருக்கு. அதுல பாருங்க, இவர் மீதி பேர் எல்லாரும் சவுல் ராஜாவோட யுத்தத்துக்கு கடந்து போனாங்களாம். அந்த நாளில தான் பாருங்க இந்த தாவீது வேதனையோடு ஆடுகளை மேய்த்து கொண்டு, என் சகோதரர்கள் நல்ல பலசாலிகளா இருக்கிறாங்க, அவங்கள ராஜாவோடு வேலைக்கு போயிருக்காங்க, ஆனா என்னையோ அவதூறு பண்ணிட்டு என்னை இந்த வெயில் இல்ல, இந்த காய்கிற வெயில் இல்ல,
ஆடுகளை மேய்ப்பதற்காக என்னை அனுப்பிட்டாரு என் தகப்பன் என்று வேதனையோடு இருக்கிற வேலையில அவங்க தகப்பன் சொல்றாரு, கொஞ்சம் பயிர்களை எடுத்துட்டு பால் கட்டி, அதாவது கடுப்பு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணு, உன் சகோதரர்கள் போயிருக்கிறாங்க யுத்தத்துக்கு, அவங்க சுகமா இருக்கிறாங்களான்ட்டு நீ போய் பார்த்துட்டு வானா. இந்த பிள்ளை ஓடுது தன் சகோதரர்களை பார்க்கறதுக்கு. ஆடுகளை அங்க மேய்க்க விட்டுட்டு ஓடி போய் பார்த்தா ஒரு திரள் கூட்டம் அங்க கூடி இருக்கிற வேலையில பாருங்க என்ன நடக்குதுன்னா, இவன் போய் அவங்க சகோதரர்களை விசாரிக்கிறான். அண்ணா நல்லா இருக்கியா, இந்த அப்பா உனக்கு இதெல்லாம் கொடுக்க சொன்னாரு. கொடுத்து திரும்பி பார்த்தா இவ்வளோ பெரிய ஹைட்டான ஒரு மனுஷன் என்ன பண்றான், மலை மேல நின்றுட்டு அந்த ஊர் ஜனங்களெல்லாம் என்ன பண்றான், கேலி கிண்டல் பண்ணிட்டு, வாங்கடா எப்படி கூப்பிடுறான், எவனாச்சும் ஆம்பளை அந்த வாங்கடா சண்டைக்குன்னு கூப்பிடுறான். இவங்க அண்ணன் கிட்ட பேசுறதை நிறுத்திட்டு ஓடி போய் நிக்கிறான். என்னடா இவன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு, இந்த தாவீது சின்ன பிள்ளை தான், ஆனா தேவன் இருதயத்துக்கு ஏற்ற மகனா அவனை தெரிந்து கொண்டதுனால போய் அங்க நின்ன மாத்திரத்துல என்ன பண்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். குழாங்கல்ல எடுத்து அந்த உண்டிக்கல்ல வச்சு சும்மா சவுட்டி விடுறாரு பாருங்க. அவன் பாரு நெற்றியில் என்ன பண்ணுச்சு, விழுந்த மாத்திரத்துல அவன் அப்படியே கீழே விழுறான். ஹல்லேலூயா. முகம் குப்புற விழுந்தானா, இப்படி அடிச்சா இப்படிதானே விழும், ஆனா இவன் முகம் குப்புறாது. யாரு, தேவனால தெரிந்து கொண்ட மகன் செய்த அற்புதம். அடிச்சானையா தாவீது நெற்றியடி, அட விழுந்தானையா கோலியாத்து சித்தப்படி. அடிச்சானையா தாவீது நெற்றியடி, அட விழுந்தானையா கோலியாத்து சித்தப்படி. இவனுக்கு படிப்பே வரல, இவன் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க தான் அனுப்பணும். அவங்க தகப்பன் அப்படி அவதூறு பண்ணி அவன் இருதயத்தை அறியாம தள்ளி விட்டான். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்து அறிந்து ஆடு மேய்த்தவன அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. இது யாரால முடியும்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். ஆமென். இதை கேட்டு சிரிக்கிற அவதூறு பண்ணுகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் தேவன் நேசிக்க வல்லவர். இந்த வேலையில உங்களுக்கு எது வேணும்னாலும் அவருடைய சமூகத்துல நீங்க கேட்டு பாருங்க. உலகத்தாரால் முடியாதது, டாக்டரால் முடியாதது, வைத்தியரால் முடியாதது என் நேசமான மட்டும் முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இது உரத்த சத்தமா சொல்லக்கூடாது இல்லையா, முடியலையே, அப்புறம் என்னத்தை நம்ம ஸ்தோத்திரம். தேவனாலே மட்டுமே முடியும். அதனால உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷங்க உன் இருதயத்தை பார்க்க முடியாதுங்க. மனுஷங்க உன் முகத்தை மட்டும் தான் பார்த்து பேச முடியும். இப்போ உன் இருதயத்திலே காணப்படுகிற எல்லா சஞ்சலங்கள், பாரங்கள், தவிப்புகள், வியாதிகள், வறுமைகள், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் தேவன் ஆராய்ந்து அறிகிறவர். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவன் அற்பமா எண்ணப்பட்டாரு சின்ன பிள்ளை தாவீது, ஆனா இவன் தான் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் முன் குறித்தார். உன் குடும்பத்திலே உன்னை அவதூறா எண்ணுகிறார்களா, உன்னை அற்பமா நினைக்கிறார்களா, உன்னை தான் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. 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 அதற்காக தாங்க தேவன் உங்களை தெரிந்திருக்கிறாரு. அப்படி நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கிறார். உங்களை தெரிந்தவர் அப்படியே விட்டு விடாம உங்களை அறிந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெரிந்தவர் அறிந்தவர் எப்படி நம்ம வைத்திருக்கிறாரா, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. 8ஆம் அதிகாரத்துல 29வது வசனம் சொல்லுகிறது, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறார்
பெற்றாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலாக ஒப்பாயிருப்பார். அல்லேலூயா. எதற்காக தேவன் நம்ம தெரிந்தாரு, எதற்கு தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரு? மூன்றாவது, அவருடைய சாயலிலே நம்மை படைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எங்க கண்ணு இருக்கோ நமக்கும் கண்ணு, ஆண்டவருடைய முகத்துல எங்க மூக்கு இருக்கோ, வாய் இருக்கோ, கை இருக்கோ, எல்லாத்தையும் அவருடைய சாயலாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். படிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 27வது வசனம். ஆதியாகமம் 1:27. ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொல்லுவாங்க, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். குரங்குல இருந்து மனுஷன் வந்திருந்தான். வாழை எங்க மனுஷனுக்கு? சொரக்கால இருந்து வந்திருந்த பாதி தானே இருக்கணும், ஏன் முழுமையா இருக்கிறோம்? தேவன் நம்ம எப்படி படைத்திருக்கிறாரா? நம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. உங்கள் இல்லங்களில பைபிள் இருக்குமானா? பைபிள்ல முதலாவது ஆதியாகமம் என்று எழுதியிருக்கிறது. அதுல முதல் அதிகாரத்துல 27வது வசனம் சொல்லி இருக்கிறது, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களுக்கு குடும்பத்தையும் கொடுத்தார் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை தெரிந்து கொண்டார், நம்முடைய இருதயத்தின் காரியங்களை அறிந்து கொண்டார். அவர் சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியாகவும் நம்மை சிருஷ்டித்து அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்மை அழைத்து செல்ல போகிறார். அதற்காக தான் இந்த உலகத்திலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டு அவரை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோக ராஜ்யத்திலே போய் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய நாமத்தினாலே எதை வேணாலும் கேட்போம், கனி கொடுக்கிற பிள்ளைகளால் காணப்படுவோம், ஆலயத்திலே நிலைத்திருப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தின் இயக்கங்கள் எண்ணங்களை தேவன் நிறைவேற்றுவா. எதற்கு நிறைவேற்றுவா? அவரை போல நம்மை வைத்திருக்கிறார். அவர் எங்கே உயர்ந்த இடத்தில் இருக்கிறாரோ நம்மையும் அவர் கொண்டு செல்ல அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை எதற்கு லீவு விடுறாங்கன்னு கூட ஒரு சிலருக்கு தெரியல. 6 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகில் உள்ள எல்லா பொருட்களையும், எல்லா மிருக ஜீவன்கள், வானத்தில் உள்ள எல்லா சத்துவங்கள் எல்லாவற்றையும் படைத்துட்டு 7வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த நாளை தான் ஓய்வு நாள் என்று அதாவது என்னது, அன்னைக்கு லீவ் விடுத, கவர்மெண்டே லீவ் விடுது. ஏன்னா பரிசுத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு தான் அந்த நாளை இயேசு நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அதை உலக மனிதர்கள் தனக்கென்று வைத்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது எங்களுக்கு புரியலையே நினைக்கிறீங்க, யாரா இருந்தாலும் வந்து எங்க கிட்ட கேளுங்க. வேதத்தில் இருக்கிற வசனத்தை நாங்க உங்களுக்கு காட்டுவோம். 7வது நாள், வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது தேவனுக்குரியது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 6 நாள் நீ எடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, எங்க வேணாலும் போ, வா, வேலை செய். ஆனா 7வது நாள் எல்லா கம்பெனிலும், எல்லா ஸ்கூலும் அன்னைக்கு லீவு. அந்த நாள் லீவு எதுக்கு? என்னை ஆராதிப்பதற்கு. நீ அந்த நாள் தேவனுக்கு எனக்கு என்று நீ செலவழிப்பாய். ஆனா நீ கேட்கிறது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. வெள்ளிக்கிழமை எதுக்கு நம்ம ஆலயத்துல ஜெபம் வைக்கிறோம்? வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொட்ட சொட்ட ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார், ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனால தான் அந்த வெள்ளிக்கிழமை நாளை நாம் ஆலயத்தில் நினைவு. அதை தெரியாம அறியாம உலக மனிதர்கள் தனக்கு எடுத்துக்கொண்டார்கள். ஆனா வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியான நாள். ஆனா பலியாகி அவர் மரித்து அப்படியே இல்லைங்க, 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. எழுந்தவர் எந்த ஆலயத்துல மட்டும் இல்ல, நீ எங்கெங்க அவரை நோக்கி இயேசுவே எனக்கு இறங்கும், என் தேவைகளை சந்தியானு நீ அவரை கூப்பிடுவாயானா, கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஓடி ஓடி வந்து உதவி செய்ய வல்லவர். உன்னால முடிஞ்சவரை அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன தேவை வேணாலும் அவரிடத்துல கேட்டு பாருங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறபடினால கேட்க, அவர் உங்களுக்கு தர சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு இது மீறிய அமைதியா தான் இருந்துக்கோ, எங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நாங்க சொன்னோம், கேட்டு நீங்க அதன்படி நடப்பீர்கள். உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பையும் தேவன் கொடுக்க வல்லவர். கர்த்தர் இந்த திரு வேத வாக்கியங்களை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.